இப்போ எங்கட இந்த ஒரு கிலோக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் போறேன். சரி 50 ரூபா அன்றைக்கு 50 ரூபா காயும். இந்தாங்க 50 ரூபா. இந்தாங்க. மாட்டணுமே. மாத்திட்டு. இது எவ்வளோ? இது 50 ரூபா தானே. எவ்வளோ இதுக்கு? இல்ல காசு வேணும். ஐயோ கிழங்கு தர போறீங்கன்னு சொன்னீங்க தானே, அந்த கிழங்கு வச்சு கொள்ளுங்க, நாளைக்கு வந்து எடுக்கும். இந்த காசை வச்சு கொள்ளுங்க, நாளைக்கு வந்து கிழங்கு எடுக்கும். வச்சு கொள்ளுங்க, நாளைக்கு வந்து கிழங்கு எடுக்கும். முஸ்பாத்தியா வச்சு கொள்ளுங்க. 65 வயசு பேசுமா. 25 வயசு நெருங்கி உங்களை பார்த்தா. ஆமா. 10 ரூபா தாங்க. 10 ரூபா இந்தாங்க. சரி சரியா 10 ரூபா. என்னையா? கிழங்கு வந்து 5 கிழங்கு 450 ரூபா. சும்மா 100 ரூபா 100 ரூபா. 5 கிழங்கு 100 ரூபா. நான் வந்து இந்த தான். ஆமாம்மா கொழம்புக்கு தானே போறேன். கொழம்பு போகலாம், அப்படி நடையில போகலாம். பாரம் போய்தான் பாருங்க. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரேக்லாதர் அண்ட் கேஜே திவா. ஓகே, முதலில் வந்து ஆர்ஜே தமிழா சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஆமாம், உண்மையில வந்து திரும்ப இங்கிலீஷ்லேயும் சொல்லுவேன். ஹாப்பி நியூ இயர். என்னன்னு சொல்லி சொன்னால் 2024 கடந்து இப்போ 2025 வந்து நுழைஞ்சிருக்கேன். 24 மறைக்கலாம் இருக்கு வாயில அவ்வளோ பார்த்தாச்சு, போனது போயிட்டு. ஆனால் இனி என்னென்ன வரப்போ தெரியல, பார்ப்போம். 2025 அதானே உண்மையில வந்து எல்லாருக்கும் நல்ல இந்த வருஷம் வந்து நல்ல வருஷமாக அமையட்டும் நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அதாவது 2024 எங்களுக்கு ஆரம்பம் நல்லா தான் வெல்கம் பண்ணது, கடைசியில் ஃபினிஷிங் கொஞ்சம் டேஞ்சர்ல முடிஞ்சா பிரச்சனை இல்லை. எல்லாம் அந்த என்ன இன்ப துன்பங்கள் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த சந்தோஷம் இருக்கக்கூடாது, துன்பம் ஃபுல்லா வரக்கூடாது. நல்ல நாளா வரட்டும். சோ இந்த 25 வந்து எப்படி நம்மளை வச்சு விளையாடு அப்படி சொல்லி பார்க்கலாம். ஆனா உண்டு அது 2024 போனதே தெரியலடாப்பா. அந்த நியூ இயருக்கு போய் நம்ம அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தது. இப்ப இந்த தடவை போக்குல பார்த்தா இப்ப போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதாவது இப்ப தைப்பொங்கல் கூட போன வருஷம் தெய்வனப்பாட்டியோட கொண்டாடினேன். இந்த தடவை என்ன பிளான் சொல்லி யோசிக்கல நாங்கள். அது அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கொமாண்ட்ல வந்து சொல்லுங்க. தைப்பொங்கலை வந்து இப்படி ஆக்களோட செலிப்ரேட் பண்ண நல்ல மணி சொல்லி சம்டைம் தெரியல என்ன செய்ய முடியல. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா 2024 வந்து நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள சரக்கண்டு போயிட்டு அப்படி என்னென்னா நம்ம பிஸியாக இருந்திருக்கோன்ற அர்த்தம். அது மாதிரி இந்த 2025 இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வோம். வருஷம் பிறந்து முதல் நாள் 1ஆம் மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ இன்றைக்கு நாளில் வந்து சொல்லுவாங்க வந்து அந்த புது வருஷம் பிறந்தவங்க வந்து கடைகளில் கைமுத்தம் பண்ணுற அண்ட் வந்து இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணுறன்ற மாதிரி. ஸோ நம்ம இந்த உதவி திட்டத்தை வந்து இன்றைக்கு எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், கண்ணில் வந்து எத்தனை பேர் பாடுறாங்களோ அவ்வளோ பேருக்கு நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது அவிச்ச கிழங்கு, இது அவிக்காது பொரிச்ச கிழங்கு இருக்கு. இது இப்போ இன்றைக்கு அவிச்சது தானே? அது நான் அவிச்சதா? இன்றைக்கு தான் அவிச்சதுன்ற மழை நனைஞ்சு என்ன எடுக்க போன முட்டை பால் இருக்கிறதா? கூட இல்லையா உங்கள்ட்ட? கூட நடத்து போய்க்கலாம். போய் நினைஞ்சது யார்? அம்மா அவங்கள அம்மா. எவ்வளோ கிழங்கு? 5 கிழங்கு 100 ரூபா. இந்த கிழங்கு அப்ப இது எவ்வளவு? 200 ரூபா. இது 5 கிழங்கு 100 ரூபா. சரியானே சரியாதான் சொல்றீங்க. அப்ப அவிச்சு வித்தாலும் அவித்தாலும் அதான் அவளே என்னண்டு ஒரு காசியா இல்ல வித்து அவ்வளோ யார் மாதிரி உங்களுக்கு ஒன்று எடுக்கும் சாப்பிடுவாங்க. இல்ல இது இல்ல இல்ல அவருக்கு உடைக்க தெரியாது. நான் தான் கச்சான நான் தான் அவருக்கு உடைச்சு கொடுக்குறேன். அவர் இன்னும் சின்ன பிள்ளை, அவருக்கு பழக்கணும். அப்படி ஒரு குடிச்சு பின்ன சொல்லி காட்டுற அப்படியே நல்லா ஆகிட்டேன். நாங்கள் ஊரோ எந்த ஊர் மூத்தமாக சொல்லுவோம், கண்டுபிடிக்க பார்க்கலாம். எந்த வாரம் சும்மா சொல்லுங்க. சரியில்லையா? ஆமா
எவ்வளோ லாபம் பண்ணுவோம் வாட்டி வந்து வித்தா எங்களுக்கு என்ன வரவே 100 கிழங்கு விட்டா இப்ப இன்றைக்கு 500 இன்றைக்கு அடி கொண்டு வச்சு வெயில் அடிக்கிறது ஓடியிருப்போம். அவிச்சனுக்கு அப்படியே இதாயிரும் ஒடியலாயிரும் ஓடியிருக்கா போறோம். பனங்கிழங்கு சாப்பிட்றதா என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன நன்மை இருக்கு? அதுக்கு இப்ப நாங்க சீனி சுகருக்கு நல்லமா, அது உடம்புக்கு நல்லமா. பனமரத்துல இருந்து வர எல்லாமே நல்ல எல்லாம் ஓலை அது. நீங்க அம்மாவோட இருக்கிறீங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 73 வயசு. 73? இப்ப இன்றைக்கு வந்து நியூ இயர் தானே 2025 வந்துட்டோம். அப்ப நீங்க இப்ப இன்றைய நாள் வந்து ஓய்வு எடுக்காம இன்றைக்கு வந்து வியாபாரத்து வந்து அவிட்டா மழை வந்துட்டு கஷ்டம் உழைக்கா கழில இதை விட்டா தான் நான் சாப்பிடணும். அது கேள்வி இன்றைக்கு இவ்வளவு இருக்குண்ணே. இது உள்ள கிழங்கு அவிச்ச கிழங்கு. வித்தாலும் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு எண்ணிட்டா ஒரு 1000-1500 கிடைக்கும். வேண்டிட்டானே வைக்கிறேன். இன்னொரு ரெண்டு வண்டி தான் வைக்கிறதா? கடற்கரையில் எடுத்துவார். அண்ணன் திருவண்ணாமலை அம்மாவோட இருக்கிறீங்களா? அவங்களோட சாப்பாடுவார். சரி பாட்டி என்னன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு வந்து நியூ இயர் தானே, அதுல இருந்து நாங்க எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயா அந்த சாமான் வாங்கிட்டு போறோம். தருவியல ஃப்ரீயா தருவியல. எங்கள்கிட்ட காசு இல்ல. அப்ப யாரெல்லாம் இன்றைக்கு நியூ இயருக்கு அதை கைமுழுத்தம் எல்லாம் பண்ணுவாங்க தானே, மொத்தமா எங்களுக்கு சாப்பாடு யாராச்சும் ஃப்ரீயா தராங்கன்ட்டு நாங்க ஒவ்வொரு இடமா வேண்டி போறோம். சரி கொண்டு போங்க. ஃப்ரீயா தருவியல உண்மையில சந்தோஷம். நீங்கள் இந்த கொட்டு மலை உண்மையில வந்து மழை ஒரு சின்ன ஒரு கொட்டியில் ஒரு ஆள் இந்த 3 எண்ணிக்கை பூரா ஃபில் ஆயிட்டா காட்டு அப்படி 3 எண்ணிக்கை அப்படியே ஃபுல்லா ஒழுது எஞ்சிருங்க. நான் தான் நினைஞ்சிட்டேன் ஃபுல்லா உள்ளுக்கு இருந்து கூட வச்சு இருக்கிறேன். சரி சந்தோஷம். உண்மையிலே எங்களால் முடிஞ்ச எங்களுக்கு எத்தனை ஒரு கிழங்கு எடுத்தியா? எவ்வளவு இன்னொரு கிழங்கு தான் போதுமா? 2 கிலோ கிழங்கு எவ்வளவு? அவர் சாப்பிடல பிள்ளையார் விரதம். பின்னாடி எல்லாம் முடியத்தான் போய் சாப்பிடுவாரு. எவ்வளவு வாட்டி 2 கிழங்கு? சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவு 2 கிழங்கு? சொல்லுங்க 2 கிழங்கு எவ்வளவு? 2 கிழங்கு 5 கிழங்கு விடுறாண்டா. 2 கிழங்கு எவ்வளவு பிரிச்சு பாரு. நான் போறேன். சரி 50 ரூபாய்க்கு நம்புற காசு மாட்டணும். சரியோ நான் அடுத்த மருவ மாத்தி வைக்கலாம் காசு. அடுத்த வரும்போது மாத்தி வச்சுக்கலாம். சரியா? உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிறது? நானும் இந்த உள்ள கல்யாணம் முடிக்கல. எத்தனை வயசு? 45 வயசு. ஏன் கல்யாணம் முடிக்கல? வேணாண்டு இடிக்காவும் நான் உடச்சுதான் சாப்பாடு. சரி நாங்க இப்ப இது எதர்ச்சியா வந்து சந்திக்க வந்து நாங்கள் உங்களை வீடு தேடி வருவோம். நாங்கள் பாக்குறது அட்ரஸ் ஒர்க் அவர்கிட்ட கொடுத்துருவோம். இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறவர்கிட்ட. சரி ஓகே கண்டிப்பா வருவோம் நாங்கள். இன்றைக்கு படி நியூ இயர்ல வந்து இந்த கைமுட்டம் செய்ய வேண்டிய நாங்களே அதே மாதிரி கஷ்டப்பட்டு விளைஞ்சு கொண்டு இருக்கிறவங்க நாங்கள் நிறைய தடவை இந்த ரோட்டார போக்குள்ள உங்களை பார்த்துருக்கோம். நான் வந்து இப்படி இந்த இதுல வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறது எங்களால் முடிஞ்ச செஞ்சிருக்கோம். உங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெகுமதி இது. சரிங்களா? 2025ல. சரி அப்ப வரட்டுமா நாங்க? ஓகே. இல்ல கிழங்கு இருக்கு. சரி அது வரோம். வரவாடி கச்சான் எங்கதே கச்சான் குடிமி மலையாய். அது என்ன ஒரு சுண்டு 550 ஒரு கொத்தா? ரைட். இப்ப மலைக்குள்ள வியாபாரம் போகுதா உங்களுக்கு? இப்ப இது சீசன் ஆயி ரம்பட்டான் சீசன் ஆயி. அப்ப இது என்ன மாதிரி எப்படி விற்கிறீங்க? இது 100 ரூபாய்க்கு ஆறா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? அப்ப காலையில் 8 மணிக்கு பண்ணிப்பீங்க 10,000. அப்ப இதுல எவ்வளவு உங்களுக்கு லாபம் வரும்? தம்பி கஜாமானுமா 2000 லாபம் வரும். கஜாமானு அடுத்து செய்யுங்க. கஜா ஆகல மாதிரி இப்ப நடு ரோட்ல இருந்து நான் பிரச்சனை இல்லை. எங்க போனாலும் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்றேன். நான் ஒன்று எடுத்து தேவைப்பட்டேன். இப்ப இந்த பழமெல்லாம் இப்ப உங்களுக்கு விற்காம இது பழுதானா சொன்னா அவ்வளவு கஷ்டம். 10,000 குட்டியோ? அது மட்டும் 8,000 ரூபாய்.
இவ்வளோ 8,000 ரூபா இது. இப்போ நியூ இயர்ல ரெஸ்ட் எடுக்காம இங்கே நிற்கிறீங்க. உழைப்பாளி வாழ்த்துக்களேன். இந்த கை சாப்பிட்டு கொண்டு பிரச்சனை கிடக்கு. இப்போ உங்களோட சொந்த இடம் உன்னிச்சியா? உன்னிச்சியிலேருந்து இங்கே வந்து வியாபாரம் செய்யுங்களா இந்த டைம்ல? இன்றைக்கு ஒரு நாள் வந்து லீவ் எடுக்காம வேலை செய்யறதுக்கான காரணம் என்ன? லீவ் எடுக்காம இன்றைக்கு வேலை செய்யறதுக்கான அடி விட்டுருங்க. அடுத்து எல்லாம் லொஸ் ஆயிடும். உண்மையில இப்படி ஒரு மழை பெஞ்சு கொண்டு இருக்கிற டைம்ல அதை பாருங்க அந்த எப்படி நனைஞ்ச இடம் கண்டு இல்லை இந்த டைம்ல நிட்டாடி வாங்க மாட்டாங்க. சோளம் கச்சாம பழம் கட்ட மாட்டாங்க. வெயில் டைம்ல பழம் போகும். பழம் போ சரி என்ன ஓகே. என்ன பிரச்சனைடா நியூ இயர்ல அண்டைக்கு இந்த அப்படியா அந்த ஃப்ரீயா தாராங்களோன்னு கேட்க வந்தேன். நீங்களே ஒவ்வொரு இடத்தையும் போய் கையை வச்சு சாப்பிட்டு தாரு. ஹோட்டல்ல இருந்து காலையிலேருந்து மதிய சாப்பாடு வரைக்கும் கவர் பண்ணி தான் நைட் சாப்பாடு வரைக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும். இப்போ நாங்கள் எடுத்து சாப்பிட்டு இல்லை கோபம் இல்லையே. பிரச்சனை தானே. இப்போ இப்போ அது அவ்வளோத்துக்கு எவ்வளோ? இப்போ எத்தனை சாப்பிடுவாங்க? 2 ரம்புட்டானுக்கும் கச்சானுக்கும் எவ்வளோ சொல்லுங்க சொல்லுங்க. ஓ கச்சான் சாப்பிட்டேன் நான். சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. உங்களோட தொழிலை கெடுக்க கூடாது. சொல்லுங்க. சரி இது 100 ரூபாய்க்கு எட்டு தானே? என்ன 100 ரூபாய்க்கு எட்டு? ஆ 5000 100 ரூபாய் கேட்டா? 100 ரூபாய்க்கு எட்டு. இன்னொன்று எடுக்கணும். நீங்க எடுத்தா கூட கொடுக்கணும் ப்ரோ. இப்படி எடுத்தீங்கன்னு நான் ஒருத்தர் தொழில கிடைக்கல. ஃப்ரீயா சாப்பிட்றதுனால எல்லா இடத்தையும் போய் இவ்வளவு சாப்பிடுவீங்க போல இருக்கு. அப்படி இல்லை சொல்லி ஃப்ரீயா சாப்பிட்றானே அவரும் இப்படி தாராளமான இருந்தா குடும்பம் நடத்தலாம்னா இப்படி நம்ம எல்லாம் போயிடும் இப்படி. சரி இப்போ சாப்பிட ஒரு 50 ரூபா வருமா? உழைச்சி என்ன செய்யறதா? அப்ப உங்களோட குடும்பத்தை பார்க்கணும். இன்றைக்கு நீங்க லீவ் எடுக்காம வேலை செய்றீங்கன்னு சொன்னா யாருக்காது? இல்லை இப்போ நார்மலாக சாதாரணமாக இப்போ எங்களை போல ஆக்கள் யாராச்சும் வந்து ஒரு பழம் தாங்க சாப்பிட்றதுக்கு கொடுப்பீங்களோ? பசியில வரவங்களுக்கு இல்லைன்றலாம். சரி சொல்லுங்க நீங்க எவ்வளவு இல்ல பிரச்சனை இல்லை சொல்லுங்க. கொடு சரி தாங்க வச்சுக்கோங்க. பிடிங்கண்ணா இதை பிடிங்க. கை விசேஷம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இப்ப எத்தனை மணிக்கு நீ போவீங்க? அப்ப எத்தனை மணி போவீங்க? 5-6 மணி ஆகும். இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லல. பழம் அவ்வளவு இப்ப இது 8,000 இது ரெண்டும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட உங்களோட இது 11,000 இவ்வளவு பிக்காட்டி அவ்வளோ என்ன வேற சாமான் ரிட்டர்ன் கொடுக்கலாம். அதெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்து இதுல வைக்கிறதுக்கு எதுவும் வாடகை எதுவும் கொடுக்கணுமா? வாடகை ஒன்றும் இல்லை. நகரசபை பிரச்சனை போடலாம். சரி ஓகே ஓகே நியூ இயர் வாழ்த்துக்கள். ஓகே அடுத்த அம்மாட்ட நாங்க வந்து இப்ப இதே சாப்பிட போறோம். பனங்கிழங்கு. பன்னீர் மணிக்கிறா. ஆமாம்மா கொழம்புக்கு தானே போற? கொழம்பு போகலாம் அப்படி நடையில போகலாம். பாரம் தான் அதே போறவங்களை பசி எடுத்தா சாப்பிடணும்டா. இப்போ பணங்களுக்கு அவிச்ச கிழங்கா பச்சை கிழங்கம்மா? அவிச்ச கிழங்கு. அப்போ அன்றைக்கு ஹாப்பி இன்னைக்கு இதுடாப்பா வருஷம் பிறந்த என்ன ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாப்பி நியூ இயர். ரைட் ஓகே. எத்தனை ரைஸ் குக்கர் இதுக்குள்ளே அவிக்கிற நீங்க இது? அப்போ இது கொஞ்சம் நமக்கு எல்லாம் யாரும் வைத்து போல இருக்கு எங்க இருக்கு? அப்ப இன்றைக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணீங்க? இப்போ ஏன் கண நேரமா பாக்குறோம். இங்க வாங்க உழைக்க. நீங்க கண நேரமா பாக்குறோம். தப்பு நீ கண நேரமா நின்று கொண்டு இருக்கும். ஏன் கதையை போட்டு இருக்கல அதுல வியாபாரம் பண்ணா நிக்கத்தான் வேணும். இன்னைக்கு என்ன நாள்? புது வருஷம். அப்ப ஏன் ரெஸ்ட் எடுக்கிற? இன்னைக்கு உழைச்சு கொண்டு இருக்கிறீங்க. வியாபாரம் பண்ணணும். பழமையா இது மட்டும் தான் வியாபாரம் செய்றீங்களா? இல்ல மாம்பழம் எல்லாம் செய்வீங்க. எந்த ஊரு நீங்க? சொந்த ஊரு சத்திரகொண்டா இருந்தான். என்னத்துல வருவீங்க? இஞ்சி உங்களுக்கு எத்தனை வயசுமா? 68 வயசு. 68 வயசுல இந்த மலைக்குள்ள லீவ் எடுக்காம வேலை செய்றீங்க. உழைச்சாத்தாண்டா வாழலாம். அதான் வியாபாரத்தை பண்ணலாம். வெள்ளத்துறவில் அதெல்லாம் உடஞ்சிருக்கேன் வெள்ளத்துல. யாரு இருந்தவங்களோட நீ குடும்பத்துல யாரு? 2 பேரும் தான். அதெல்லாம் கட்டிட்டாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு? ஏழாது. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணுவீங்க?
சொல்லுங்க சும்மா எழுதுங்க. 2000 மணி எவ்வளோ லாபம் வரும்? இப்போ எங்களுக்கு ஒரு கிழங்கு அறிவியல சாப்பிட்டு பாக்குறது என்ன மாதிரி இருக்குது? ஒரு விலங்கு வாங்க எங்களுக்கு. ஒரு கிழங்கு விலங்கு வாங்குறது காசு சாப்பிட்டு பார்த்தா நாங்க மொத்தமா கூட எடுக்கணும். நீ 100 ரூபான்னு சொல்றீங்க, கூட சொல்றீங்க, கூட சொல்றீங்க. எவ்வளவு 100 ரூபாய்க்கு எவ்வளவு எத்தனை? 100 ரூபாய்க்கு எத்தனை? ஏன் அப்படி? சின்ன கிழங்கு அடுங்கிறியா கிழங்கு ஒண்டா 100 ரூபாய்க்கு 20 கிழங்கு நான் தரணும். 100 ரூபாய்க்கு 20 கிழங்கு நான் தரணும். நான் தான் போட்டு கொடுக்கணும். அப்ப போட்டு தாரே 100 ரூபாய்க்கு 20 கிழங்கு எடுத்து வச்சேன். ஒன்று வேணும். இது எப்ப அவிச்சது? ஒவ்வொரு நாளும் காலையில அவிச்சு வச்சு கொண்டு வரதா? இல்ல வேண்டாம். இப்ப அன்றைக்கு மிஞ்சி மட்டும் சொன்னா, இன்றைக்கு மிஞ்சி மட்டும் சொன்னாது ஒடியல் போடுறது. ஒடியல் போட்டு விற்கிற நீங்களா? நான் பார்த்துருக்கேன் நிறைய இதால் போக்கில் வந்து இந்த ஒடியல் மிச்சு விற்பாங்க. ஆனால் இது எப்படி ஒடியல் போடுறாங்கன்னா சில பேர் அப்படியே ஒடியல் போடுறாங்கன்னா, நான் இப்போ இதை அவிச்சு கொண்டு வில்வடை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இதை திரும்ப அடுத்த நேரம் வந்து ஒடியல் போட்டு யூஸ் பண்ணலாமே. ஒடியல் போடுறாங்க, இல்லை ஒடியல்மா புட்டு அது இதெல்லாம் வந்து அவிச்சு கொள்ளலான்னு இல்லைங்க. ஆனால் எடுக்கிறீங்க நீங்கள் நாட்டுறீங்க வாங்கி தங்கிக்கிறீங்க. சரி, ஏதோமா நீங்கள் எப்படியோ உழைச்சி கொள்றீங்க. இந்த மழையிலையும் கஷ்டப்பட்டு இந்த நியூ இயர்ல உழைச்சி கொள்றீங்க. அதில் உண்மையில எங்களை வாழ்த்துக்கள். நியூ இயர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, புது வருட வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2 கிழங்கு எடுத்துருக்கு, 3 கிழங்கு எடுத்துருக்கு. எவ்வளோ இதுக்கு? ஐயோ சின்ன கிழங்குனாலும் காசு தானே. இது உங்களுக்கு ஃப்ரீயா தந்தாங்களா அவங்க நீங்க பண்றவங்க? நியூ இயர் ஆஃபர் அவ வரட்டா? அப்ப நாங்க போயிட்டு ஐயோ இல்ல நன்றி. உண்மையிலே இந்த ஒரு மனசு தான் வேணும். இப்போ அதுவுமே எப்படி வியாபாரம் பண்ண கூட கண்டிப்பா இந்த மனசு இருக்கு, நல்ல மனசு இருக்கு. ஏன்டா அவங்க தான் தெரியும் இந்த கஷ்டம்டா என்ன வேண்டு எப்படி வாடுறாங்கன்னு சொல்லி. இப்படி வாரவங்கள அண்ணன் சொன்னவர் வந்து இப்படி வாரவங்களுக்கு வந்து கேட்டார், அவனை வந்தால் கொடுக்க தானே வந்து என்ன செய்ய தம்பி பசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடலாண்டு. நம்மள்ட்ட கையில் என்ன இருக்கோ யாராவது கஷ்டப்பட்டு கேட்குறாங்கடா வந்து சாப்பிட இல்லைன்றாங்கடா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காசு கொடுக்குறாடி வந்து யாராவது சாப்பாடு கேட்டா இல்லை நான் வாங்கி கொடுத்துருவோம் அந்த சாப்பாடு. அது உண்மையிலே பெரிய விஷயமா இருக்கும். சரி, இப்போ இந்த கிழங்குக்கு வந்து எவ்வளோ நீங்கள் சொல்லுவோம் என்னையா? கிழங்கு வந்து 5 கிழங்கு 450 ரூபா. சும்மா 100 ரூபா 5 கிழங்கு 100 ரூபா. நான் வந்து இந்த இடம் தான். எத்தனை கிழங்கு இருக்குமா? 5 கிழங்கு. மன்னிச்சு கொடுங்க, நீங்க வீட்டுக்கு இந்த மழைக்கிழமை வந்து நீங்க ஓய்வு எடுக்காம வேலை செய்யுங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட காசு நீங்க அடுக்கி வச்சுட்டு வந்து செய்ய போற ஆக்கள் இல்லை தெரியும். அப்போ ஒரு கஷ்டத்தினால தானே வந்து நீங்களே செய்யறீங்கன்றது. ஸோ இந்த கஷ்டத்திற்கு வந்துட்டு உங்கள்ட்ட இந்த தொழில் முயற்சிக்கு இதுக்கான ஒரு வெகுமானம் கண்டிப்பாக வந்து கிடைக்கணும் இல்லையா? அதாவது எப்படி சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில முழுவதும் கஷ்டப்பட்டோம்னு சொன்னா ஒரு கடவுளா வந்து நம்மளுக்கு எப்பயாச்சும் ஒரு நல்ல வழி காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனா மனித ரூபத்துல வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? கிடைச்சிருக்கா அப்படி ஏதாச்சும்? கிடைச்சிருக்கு. ரைட், ஓகே. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு நாங்க சாப்பிட்டதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒன்று தந்தே ஆகணும். ஸோ இதை வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு? 10,000 ரூபா. ஸோ இந்த 10,000 வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் உழைப்பு? ஒரு 6-7 நாள். 6-7 நாள் வந்து உழைப்பு. ஸோ இப்போ தொடர்ந்து இனி மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ சந்தோஷமா இருங்கோ, சந்தோஷமா வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ எடுத்ததில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லை சரிங்களா? ஓகே. எதிர்ச்சியாக தான் நாங்கள் வந்து எடுத்தனால அது உண்மையாக வந்து உண்மையாக சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. சாப்பிட்டுட்டு வந்து காசு வேணும் அப்படி சொல்றதும் வந்து பெரிய மனசு, உங்களோட மனசு. சரி, இப்படிதான் உண்மையாக வந்து அதுல உங்களுக்குள்ள நஷ்டப்படும். என்ன செய்ய நாம கொடுத்த நமக்கு கூடுதலா வரும். ஓகே, இந்த மனுஷன் உண்மையிலே வந்து கொடுங்கோ, அப்ப உங்களுக்கும் வரும். நன்றி, வணக்கம். வரட்டாமா? சந்தோஷமா. பணங்களுக்கு என்ன விலைக்கா? 100 ரூபா. எத்தனை இருக்கு இதுக்குள்ள? 5? அவங்க 308 சொல்றாங்க. 100 ரூபாய் என்னண்டு தர மாட்டாங்க. இது இப்போ இன்றைக்கு அண்டைக்கு அவிக்கிறது தானே அது. அப்போ உங்களுக்கு இன்றைக்கு மிஞ்சி மட்டும் சொன்னா தெரியுது. அப்போ ஏன் இன்றைக்கு லீவ் எடுக்காம இந்த மலைக்குள்ள வந்து வியாபாரம் பண்றீங்க?
கிழங்கு வேண்டிட்டீங்க அப்போ அது வேணா அது அன்றைக்கே அவிக்கணும் அப்படியே ஆ வேலைன்னு சொன்னா ஆரம்பம் ஒடியில் போடலாம் ரைட் அப்போ அப்போ தெரியுதா இன்றைக்கு எப்படி மழை பெய்யும் இன்றைக்கு நியூ இயர் அப்போ இன்றைக்கு 1ஆம் தேதி கொஞ்சம் வீட்டோட இருந்து ரெஸ்ட் எடுப்போம் இல்லை பிளான் பண்ணலையே சரியா யூஸ் பண்ணக்கூடாது அப்போ இந்த கடை வந்து ஓ மேடம் இந்த சைடில் எல்லா பேரையும் பார்த்து கொண்டு இருக்கோம் வெள்ளத்தோட போயிட்டு சொல்லி அந்த கட்டை எல்லாத்தையும் இடிச்சு கொண்டு போயிட்டு ஏன்னா உள்ள சாமானெல்லாம் வெள்ளம் கொண்டு போயிட்டுதா எல்லாம் களவு அதாவது வெள்ளத்தோட வந்து நிலம் போயிட்டுது ஆனா மற்ற சாமான்லாம் வந்து சனம் எடுத்துட்டு போயிருக்குது அப்ப இந்த தந்த நிறுவனத்தால திரும்ப அதை சரி கட்டி தர மாட்டாங்களாமா இல்ல அப்படியா தந்தவங்க ரைட் ரைட் எங்களுக்கு ஒரு கிழங்கு தருவீங்களா சாப்பிட்டு பாக்குறதுக்கு ஒரு கிழங்கு தாங்க இந்த மலைக்குள்ள நீங்க கஷ்டப்படுறது ரீசன் இருக்கு தானே ரெண்டு பிள்ளைகள் படிக்கிறவங்களா அப்ப இது வித்தா மூலம்னா உங்களுக்கு காசு வேற வியாபாரம் சொன்னா இந்த முன்னாடி இப்ப இதை வித்தா எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு அத லாபம் முதல் எடுத்துட்டு லாபம் உங்களுக்கு வர லாபம் 800 900 வரும் அது விக்கலன்னு சொன்னா இது நான் விக்காம கொண்டு போயிட்டு முதல்ல மட்டும் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு ஒடியல் போட்டு வச்சிருக்கேன் அந்த ஒடியல் போட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கீங்க இது நாளைக்கு ஒடியல் போட்டு சாப்பிட்டு நாளைக்கு மழை என்று மழை ஃபுல்லா மழை இல்ல தானே இத வந்து நான் இப்ப பெஸ்ட் தான் இப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய் எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப ஒரு நாளைக்கு உங்களோட குடும்ப சாப்பாடு வந்து இதுல வந்து இப்ப இதுல இந்த முதல் இருக்கு இந்த லாபம் இருக்கு இப்ப இதுல வரதான் லாபம் இதை வித்தா தான் எனக்கு காசு அப்ப அதுல பாரு 800 ரூபா 900 தான் பருவம் சொல்றீங்க அப்ப ஒரு நாள் சாப்பாடு 2 பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு எல்லாம் ஓரளவுக்கு போகுது ஏதோ இருக்கிறது சாப்பிடுறதா ரைட் ஓகே உண்மையில பெரிய ஒரு இதுதான் வந்து இப்ப இந்த ஒரு கிழங்கு வந்து எவ்வளவு இப்ப அங்க சாப்பிடுறது ஒரு கிழங்கு 10 ரூபாய் வாங்குறோம் நாங்க நீங்க வேண்ட 10 ரூபாய் வேண்டு விக்கிறீங்க சரி இப்ப இதுக்கு எவ்வளவு சொல்லுங்க சின்ன பெருசு எல்லாம் தருவாங்க தந்தா அது எங்களுக்கு வந்து இப்ப 5 போட்டு கொடுப்போம் சின்னதுன்னு சொன்னா இல்ல அது ஒரே இல்லதான் இதை வந்துட்டு நாங்க இப்ப கலந்து பண்ணி எடுப்போம் 6 சின்ன பெருசுன்னு சொல்லி போட்டு வைப்பீங்க அப்படியே கலந்து போடுவோம் 5 போடுவோம் கொஞ்சம் சின்ன சைஸ் 6 அப்படி போடுவோம் அப்படி போடக்குள்ள அது பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 800 900 நிற்கும் எங்கட சொப்பின் பேக் காசுகள் அது அதெல்லாம் போகுது ரைட் ஓகே இப்போ எங்கட இந்த ஒரு கிழங்கு எவ்வளோன்னு சொல்லுங்க இல்ல இல்ல உங்களுக்கே கஷ்டத்தினாலதான் இந்த ஒரு வேலை செய்றீங்க அப்போ சரி நான் ஒரு ஆள் வந்து சரி அதான் சொல்றேன் நான் ஒருத்தன் வந்து இந்த ஒரு கிழங்கு சாப்பிட்றேன் என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு போறேன்னு சொல்லி வேண்டி சாப்பிட்டு போனா இல்ல அப்புறம் எப்படி கொடுத்தீங்கன்னு ரைட் ஓகே இருந்தாலும் காசு வேண்டாது உங்கள்ட்ட மனசு காசு கொடுக்க வேண்டிய எங்கள்ட்ட மனசு சரிங்களா 10 ரூபா இந்தாங்க சரி சரியா 10 ரூபா சரிங்களா ஸோ இந்த ஒரு 10,000 வந்து இது உங்களோட தொழில் முயற்சிக்கு எதுக்குன்னு சொன்னால் மேலே இது படிக்கிற பிள்ளைகள் இருக்கு நீங்கள் படிப்பை சொன்னீங்க ஹாப்பி நியூ இயர் நாங்கள் சொல்லிக்கொள்ளணும் சரிங்களா எடுத்தா நீங்கள் படிக்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க ஸோ படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் அவங்களுக்கான சம்மானம் கிடைச்சாங்க இந்த துளசி படுத்திருக்கா மற்றால் வந்து 8 வயசு அவைக்கு வந்து கார்ட் ஓப்பன் சர்ஜரி செய்ததா இப்போ திரும்ப ஒரு பிரச்சனை இருக்கு வேலையில் இருக்கு அப்போ அதுக்கான இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இப்போ கவர்மெண்ட் எல்லாம் செய்யுது கவர்மெண்ட் எல்லாம் செய்கிறாங்க ஜென்ரல் ஓட்ட வந்து ஆடப்பட்டது இப்போ வேலைகள் இருக்கு கன்னியா மாசம் பார்த்தா தான் தெரியும் அவட நிலைமை அப்போ அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகிறலையா போகிறேன் சரி படிக்கான ஸ்கூலுக்கு போகிறாங்க grade 3 படிக்கா வெல்கம் பண்ணிட்டு தானே ஆபரேஷனுக்கு கொண்டு போயிட்டு இப்போ சரியா இப்போ grade 3 படிக்கா போ இந்த ரைட் ஓகே இந்த ஒரு பணம் இருக்கான்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க நீங்கள் தொழிலாண்டைக்கும் வந்துட்டு இந்த ஜனவரி 1ஆம் தேதியில் வந்துட்டு பிள்ளைகளோட வீட்டில் இருக்காமல்
தொழில் செஞ்சுதான் அவருடைய சொல்லி தொழிலுக்கு வந்தீங்க. போக வேணாம்னு தான் சொன்னவங்க. இது நம்மட கஷ்டம் தான். நேற்று கிழங்கு வந்துட்டு நேற்று வரையில நாங்க வியாபாரத்துக்கு வரையில நேற்று பின்னி இருந்தாங்க அங்க கொண்டு வந்து தந்தவங்க. அப்படி இதை மிஸ் பண்ணல. அது ஒரு நாள் வைக்கல. அது இன்னைக்கு எப்படியோ போகணும். அப்ப இன்னைக்கு நில்லுங்க அம்மான்னு சொன்னாங்க. நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட், ஓகே. அப்போ கிளைமேட்டை பார்த்தா சரியில்லை. எனக்கு பாப்போம் நமக்கு அமையிறதா அமையும் வந்தேன் முதல் எடுத்துருக்கேன். லாபம் இல்லை. சரி. சோ அப்ப எனக்கு என்ன ஒரு நினைப்புல இருந்தீங்க? இதெல்லாம் விக்காட்டி இப்ப லோஸ்டா அப்படின்ற ஒரு நினைப்புலாம் போயிருப்பீங்க. என்ன செய்யற? இதை கொண்டு பொடியில போட சான்ஸ் இல்லை. நம்ம என்ன செய்யற? ஃபர்ஸ்ட் அப்ப போட்டு பண்ணுது. ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு எனக்கு அவ்வளவுதான். ரைட். அப்ப அந்த ஒரு நாளே வந்து நீங்க தாண்டி நீங்க தொழில் செய்ய வேண்டி வந்துறீங்க. சோ தொழிலுக்காக வேண்டி உங்களுக்கு இது இப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்க்கல. ரைட். ஸோ இப்போ கிழங்கு வாங்க மாறீங்கன்னு தானே நினைச்சிருந்தது. ரைட், ஓகே. உண்மையில என்ன சொன்னா படிப்பு விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்துட்டு அந்த இது தாண்டி உங்களுக்கு அடுத்தடுத்த பெரிய ஒரு உதவி கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணி கொள்கிறோம். என்ன சொன்னா உண்மையில இந்த ரோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மலைக்குள்ள லீவ் எடுக்காம செய்றீங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வேலை. மேலதிக ஹெல்ப் தேவைப்பட்டு சொன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க. சரிங்களா? ஓகே. அம்மா பனங்கிழங்கு விற்கலையோ? பனங்கிழங்கு அங்கே பனங்கிழங்கு வேண்டாண்ணா. அங்கே பனங்கிழங்கு வேண்டாண்ணா. இது கொஞ்சம் கடுமையாக உரைக்குது. சரி, புளிக்கு சரி இதாக இருக்குது, உப்பாக இருக்குது. உங்களோட பனங்கிழங்கு எப்படி? எல்லா பணம் ஒரே இடத்துல எடுக்கிறதா? அப்போ அங்கே கடும் இதாக இருக்குது, உப்பாக இருக்குது. அப்போ இங்கே எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? ஒரு கிழங்கு தெரியுங்களா? சாப்பிட்டு பார்ப்போம்மா. எத்தனை மணி? 12 மணி வைத்து வரக்குள்ள மழை கையெல்லாம் மறைச்சிட்டு காட்டுங்க. கையை காலெல்லாம் கடுக்குது. குடியில குளிர். அப்ப ஏன் வேலைக்கு வந்தீங்க? இன்றைக்கு வீட்டோட இருந்திருக்கலாமே. இன்றைக்கு வீட்டோட இருந்திருக்கலாமே. அது அவிச்சிட்டே நீ கூடா போயிடுமே. உரிச்ச கிழங்கு கூடா போயிடுமே. அவிச்ச இப்படி மழை வேற ஒன்று தெரியாது. அப்ப இது ஒன்றும் செய்யலாது. இது அந்த கிழங்கு ஒன்றும் செய்யலாது. ஒன்றும் செய்யல. யாரம் போட்டி கொண்டு போனா இப்ப வெயிலண்டா கிழிச்சு போட்டா காய். மழையில்டா கூடா போகும். சும்மா பஜ்ஜி பெற வச்சிருந்தா கூடா போகும். பூஜை கட்டி போட்டு கொட்டணும். காசு வச்சுக்கிறோம். 200. இன்றைக்கு லாபம் ஒரு 10 வைக்கு தான் மிந்தி இந்த கூடைக்கு நடந்து. 10 வைக்கணும் சொன்னா ஒரு பேக்கு 100 ரூபா. அங்க வேக்கிற போடாத கிழங்கு கிடக்கு. இன்னும் இருக்குதா? உறவே கூட. அது சரி. போடாத கிழங்கு கிடக்கு. எங்க வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க அந்த கிழங்கு? அது சரி. எங்க இது அங்க ஒண்ணு. அப்ப வரட்ட வாட்டி அவ்வளவு எடுக்க போறேன். இன்னைக்கு எப்படின்னு தூக்கி தான் அறிய போறீங்க? சும்மா எங்களுக்கு என்ன தரமாட்டீங்களா? தரமாட்டீங்களா? இல்ல இல்லாமா எல்லாத்தையும் அப்ப காய்ச்சறியல காய்ச்சில்ல. அதானே பிரச்சனை. காசு இல்ல. இங்க இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லா பணங்களுக்கு சாப்பிடுன்ற ஆசையில் எங்கிட்ட கையில காசும் இல்ல. எல்லா பற்றியும் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வேண்டி சாப்பிட்டுட்டு வரோம். எல்லாத்தையும் சாப்பிட வந்து வேண்டாம். கடைசி அடுப்போம். போக்குல வாங்கிட்டு போறோம். இருக்கட்டும். போக்குல வாங்கிட்டு போறோம். சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? எங்க சாப்பிட்டு? பொங்கல் கொண்டாங்க. காலையில வீட்டு சாப்பிட்டு வந்தேன். பொங்கலா? 12 மணிக்கு மேல பொங்கல் கொண்டாந்து சாப்பிட்டேன். வீடு அங்க இருக்கு. வீடு பயன்பட்ட கழிச்சு அங்கால போகணும். எத்தனை பிள்ளைகள் எனக்கா? எனக்கு 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகள்ல 4 பொம்பளை 3 ஆம்பளை. 3 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்க. 2 பொம்பளையும் கல்யாணம் கட்டிட்டாங்க. 2 பேர் இருக்காங்க. என்ன செய்யறாங்க? ஒரு ஆள் தம்பிலை போறவேன். ஒரு ஆள் சும்மா இருக்காங்க. இந்த மலையில ஹச்சப்படுறையில எடுங்க. கூட எடுங்க. மழை பெய்யுது. அவரு செத்துட்டாரா? அவர் இல்ல. அவர் 16 வருஷம் செத்து. எனக்கு கஷ்டம்தான். வருத்தம். என்ன வருத்தம் இருக்கு? புரசர். அப்ப குடைய பிடிங்கடாப்பா. கடவுளே. மரம் வயிற்றுக்குள்ளாலும் சேர்றேன். இப்ப எனக்கு அஸ்பா வரல. இப்ப தடுமல் சளி கூடி 5 இடம் வந்துட்டு. பீசிங்கா? அஸ்மா. வந்து
போய் பிரைவேட் அவர் வேற அவர் தரமுவே குளிச்சு ஏத்தாங்க போட்டு சரி அப்புறம் ஒரு 15 நாளையில அடுத்த வந்து தடுமல நிம்பே ஓ அப்ப மலைக்குள்ள இருக்கீங்க நீங்க வந்து புறவு ரெண்டாந்தரம் சின்ன ஆச்சுட்டியே அங்க போனேனா அங்க போய் அங்க மருந்து தந்தாங்க குளிச்சு ஏத்தாங்க மலைக்கு சரி வருத்தம் பண்ணி சொல்றேன் என்ன ஹெத்தந்தாங்க ஹெத்தல நீ வந்தே வாரே அதான் என்ன புறவு குளிச்சு ஏத்தாங்க அதான் போட்டு கொஞ்ச நாளையில திரும்ப வந்துது திரும்ப போனா ஆவி உடிச்சி காலெல்லாம் இந்த தண்ணிக்குள்ள இருந்து அவிஞ்சிட்டு மலைக்கு ஆவி உடிச்சி குளிச்சையில நந்தாங்க புறவு வெள்ளம் வந்து மழை அந்த துண்டுல திரும்ப வந்து திரும்ப வந்தா மழை சரி இப்ப என்னன்னு சொன்னா அந்த வெள்ளம் வந்த டைம்ல இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி நின்றது இதுல எல்லாமே உங்களுக்கு வியாபாரம் பண்ணே இல்லாம இருந்தது அந்த டைம் என்ன செஞ்சிருப்பாங்களோ சொல்லி தெரியல சோ ஓகே இப்போ பேசிட்டு மழை வந்துட்டு சடங்கு மாறும் ஓ அம்மா கிழங்கு தர போறீங்கன்னு சொன்னீங்க தானே அந்த கிழங்கு வச்சு கொள்ளுங்க நாளைக்கு வந்து எடுக்கும் இந்த காசை வச்சு கொள்ளுங்க நாளைக்கு வந்து கிழங்கு எடுக்கும் வச்சு கொள்ளுங்க நாளைக்கு வந்து கிழங்கு எடுக்கும் என்னண்டா ஒரு ஆள்கிட்ட கொள்ளை அடிச்சுட்டு வந்து நாங்க காசு கொள்ளை அடிச்சு வந்த காசு அந்த காசு எல்லாம் அவருக்கு கொடுத்துவாரு இல்ல இல்ல சும்மா இன்னைக்கு முக்கியமான நாள் தானே இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன நாள் என்ன நாள் வருஷத்துக்கு தான் அது பிடிங்க சரியா வரட்டா நாங்க சரி கவனமா கடுமையா நாங்க பண்டார குளனி பண்டார குளனி குளனி பண்டார குளனி கனடா கனடா தெரியுமா கனடா 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 கனடால இருந்து வந்து கனடாவில இருந்து வந்திருக்காப்ல சரிங்களா வரட்டா சந்தோஷமா இருங்க இல்ல வேணாம் 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 வரோம் இந்த இருக்கலாங்க சரி வரோம் கவனமா வச்சுக்கொள்ளுங்க காசு உங்களுக்கு தான் வரட்டும் வரோம் வைத்து பாய் அதோட எனக்கு ஒரு காலம் கொஞ்சம் கேக்குறேன் தெரியும் எங்களுக்கு இல்ல என்ன வருது 15 வருது பேஷன் வைக்கிறேன் ஜோசிப்பீல என்ன கத்தி கத்தி கேட்கிறேன்னு சொல்லி இப்ப அம்மா சொல்லிட்டா அதுக்கான விளக்கத்தை வந்து அதான் உண்மை வரட்டா வைத்து பாய் 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 இருக்கும் வாரம் வைத்தா என்னம்மா கிழங்கா என்ன ஒரு கிழங்க 2 பேர் வச்சிருக்கீங்க அதான் 2 பேர் வச்சிருக்கீங்க ஒரே இடத்துல ஏன் தனித்தனியா இருந்தீங்க இல்லையா கூட்டு பிசினஸ் பண்றீங்களா கூட்டு பிசினஸ் நடுக்குற என்ன செய்யறேன் என்ன நடுக்கப்பா நடுக்கு கடுமையா குளியுது அதான் இப்ப இதுல வந்து தண்ணி எல்லாம் நின்றല്ലോ அந்த டைம்ல நீங்க எங்க வியாபாரம் பண்ணீங்க 2-3 நாள் வரல வியாபாரம் பண்ணல இல்ல அப்ப என்ன செஞ்சீங்க அந்த டைம்ல ஸ்கூல்ல இருந்தேன் ஸ்கூல்ல சரி அப்ப இன்றைக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணது இன்றைக்கு சிவப்பு மணி வியாபாரம் வச்சு திரிக்கம் கொண்டு அந்த கிழங்கெல்லாம் இப்ப எல்லாருமே இதுல பணங்களை பாக்குற டைம்ல எல்லாரும் விக்கிறீங்க எப்படி வியாபாரம் போய் உங்கள்ட்ட வாங்கினா அங்க வாங்க மாட்டாங்க அங்க வாங்கினா அங்கே வாங்க மாட்டாங்க எப்படி அப்படி சில பேர் இந்த ஒரு கட்டு அங்க ஒரு கட்டு அப்படியும் எடுப்பாங்க சில பேர் ஒரு ஆள் திருப்பியும் கொண்டு போறோம் மிச்சம் கொண்டு போனா நாங்க ஒடியல் பக்கெட் பண்ணி அதையும் கொடுப்பீங்க பணங்களுக்கு தாண்டி வந்து சீசனுக்கு எதுவுமே வைப்பீங்க இடத்த உண்டு நாங்க மாம்பழம் விற்கிறேன் தேங்காய் வாங்கி விற்போம் மனங்கிழங்கு வார நேரம் மனங்கிழங்கு விற்போம் கல்யாணம் முடிச்சு உங்க பிள்ளைகள் நாங்க பிள்ளைகள் கல்யாணம் கட்டிட்டு நான் 2 கஷ்டம் இருக்கேன் அவங்கள்ட்ட போகக்கூடாது நீங்க வியாபாரம் பண்ணி சுகம் இல்லை சின்ன சின்ன வேலைகளுக்கு கூப்பிட்டா போவாங்க அவங்க கஷ்டம் இல்லை இல்ல அவங்க படிக்கிற புள்ள உண்டு பொம்பளை புள்ள உண்டு சரி எப்படி நீ ஒரு இப்ப எப்படி போயிடுச்சு இன்னைக்கு இப்ப என்ன நாள் இன்னைக்கு பரவாயில்ல என்ன பரவாயில்ல குடைய ஏத்துறீங்க குடைய ஏத்துங்க அம்மாவுக்கும் சேர்த்து நான் பிடிக்கிறேன் அப்ப 2 பேர் இப்ப இதுல 2 பேர் எந்த கிழங்கு எப்படி கண்டுபிடிச்சு கிழங்கு இருக்கு உங்களோட பிசினஸ் பண்றதுக்கு அடிக்கும் இது கொடுக்குறேன் அப்படி என்ன செய்யற எல்லாம் ஒரு ஊராக்கலண்டா உதவி செய்ய அப்போ இப்போ உங்களுக்கு இதுல இருக்கீங்க தானே இப்ப நிறைய யூடியூபர்ஸ் அப்படி என்று சொல்லி நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் உதவி செய்யலையே உங்களுக்கு
அது தெரியாது உதவியோடு தெரிஞ்சு ஒருத்தரும் கேட்டும் போவே இல்லை. ஒருத்தர் வந்து உங்களை வந்து வீடியோ ஒன்றும் எடுக்கலையா? இல்லைண்ணே ஏன் நாங்கள் போய் சொல்ல தெரியல உண்மையாக. நாங்கள் நிறைய நாளாக இந்த ரோட்டால் கடந்து ஓடுறாங்க. அதாவது கொழும்பு போகிறனாலும் சரி, யாழ்ப்பாணம் போகிறனாலும் சரி, நிறைய நாள் இந்த ரோட்டெல்லாம் கடந்து போகணும். நிறைய தரம் பார்த்து போயிருக்கோமே. வந்தும் இருக்கும் வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் சில டைமில் வந்து இந்த இடைஞ்சலால் வந்து வரைய நாங்கள் போயிருக்கு. அப்போ இன்றைக்கு நாங்கள் செலக்ட் பண்ண நாங்கள் இந்த இடத்துல தான் உங்களை சந்திக்க வரணும்னு சொல்லி. சரியா? அப்போ என்னதுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கு சொல்லுங்களேன். சொல்லையா? என்னன்னு சொன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து இன்றைக்கு இதுதானே ஜனவரி 1 தானே. அப்ப எல்லா இடத்தையும் கைமுழு தந்துருவாங்க. நாங்க காசா வேண்டல, எல்லா பேட்டும் போய் சாப்பாடா வேண்டி சாப்பிட்டு வரோம். அப்ப எல்லா ஹோட்டல்கள்லயும் போய் இப்படி இடையில வியாபாரம் செய்யறவங்க போய் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டு வரோம். அதான் இப்ப உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டு பாப்போம் வந்து. ஆனா காசு இல்ல என்ன ஒரு கிழங்கு சாப்பாட்டுக்கு அப்ப எங்கட வீட்டை வந்த ஒரு நேரம் சாப்பாடு தாங்கம்மா என்று கேட்டா எங்கட பிள்ளைகளுக்கு போல இருக்கிறதுல கொஞ்சம் கொடுத்து சாப்பிடத்தானே வேணும். சாப்பிட்டா எங்களுக்கு அப்படி இல்லை. இருக்காங்க வச்சுட்டு வந்து வேணாம் தாராங்க இல்லை. அவங்க சில ஒரு ஆக்கள் அப்படி இருக்கும். ஆனா என்ன பொறுத்தவரையில நான் இந்த பிள்ளையும் அப்படி எனக்கு தங்கச்சி முறைதான். அவையும் நல்லா கொடுத்து எனக்கு இல்லாட்டி அவ கொண்டு தருவா. மீன் பிடிக்கிற மகன் இந்த குளத்துல ஆத்துல மீன் பிடிச்சி அவரு குடும்பத்தை கவனிக்கிட்டேன். இல்லைன்னு சொன்னா மீன் கொண்டு தருவா. அவைக்கு இல்லைன்னு சொன்னா நான் இது வழியே வந்தாலும் அவகிட்ட காசு இல்லைன்றாலும் நாங்க இப்படிதான். அப்ப ரெண்டு ஒட்டுமே இருக்கு. நாங்க ஒட்டுமே. அப்ப இன்றைக்கு இப்ப கூட யாரும் போயிடுச்சு. எனக்கு நான் 1000 ரூபாய்க்கு தான் வச்சிருக்கேன். 1000 ரூபாய் தான் வச்சிக்க. இன்னும் ஒன்றும் பிசினஸ் போகல. இந்த இருக்கு 15 கட்டுக்கலாங்க பாருங்க. இன்றைக்கு கொடுத்துருவீங்களோ? இது கொடுக்கலாமா? ஓ 5 மணியோட ஓய்வு எனக்கு 7 இருக்கு. 65 வயசு 25 வயசு உங்களை பார்த்தா. அப்ப என்ன பிரச்சனை? 35 வயசு வாக்கு. என்னன்னா எங்களுக்கும் சரியா வேலை கஷ்டமாகி தொழில் இல்லாம இருக்கு. இப்படிதான் தொழில் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தாங்க நாங்க மட்டும் விற்க. நாங்க இதுல விற்கிறோம்னா என்ன விற்கலாம்? இந்த வயசுக்குரிய சரியான என்ன பிரச்சனை சொன்னா எங்க 6 பொம்பளை போய் பார்த்தாலும் கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துட்டு பார்த்தாலும் தொழில் இல்லைன்றாங்க. இப்படி என்ன தொழிலை செய்யுங்க? இப்ப நீங்க அவங்க சப்போர்ட் பண்ற எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. பக்கத்துல கொண்டு வரையா கிழங்கு கடை? பக்கத்துல கொண்டு வையுங்க. நாளையில இருந்து ஓபன் பண்ணு திவானன் கிழங்கு கடை. பக்கத்துல கொண்டு வையுங்க. வையுங்க. ஆப்பிள் வையுங்க. ஆரஞ்சு வையுங்க. அப்படியே எல்லாம் அப்படி அதை வித்து குடும்பத்தை காப்பாத்தலாம். காப்பாத்த கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப சாமான் விலைவாசி. அதை தாண்டி அது மேக்கப் ஜாமான் 2 பிள்ளையும் பிறந்ததுண்டா அதுகளுக்கு செலவழிக்கிற முதல்ல அதுக்குள்ள மேக்கப் ஜாமான் மேக்கப் ஜாமான் லிப்டிக் ஐடெக்ஸ் அது எங்கட காலத்துல அதுவும் இல்ல. நாங்க இப்போதைக்கு அது பாவிக்கிறது இல்லை. இப்ப சும்மா லிப்டிக்க வேண்டி அடிச்சு பார்க்கலாம். இப்ப நீங்க சரி இப்ப நீங்க சொல்லுங்க வாங்க. ஆமா நீங்க சொன்னீங்க தானே இப்போ வந்து காசு அந்த வீண் செய்யற இந்த மேக்கப் ஜாமானுக்கு பயன்படுத்துறாங்க இப்படி செய்யறாங்க. உண்மையில இந்த சிக்கனமா பயன்படுத்தி வாழணும்னா நீங்க உங்களால சொல்ற அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? இப்பத்திய சமயத்துல நாங்க சிக்கனமா இருக்கிறோம்னு சொன்னா இதுகளெல்லாம் தவிக்கணும். இதுகளெல்லாம் இருக்கக்கூடாது. ஆடம்பர செலவு செய்யலாது. அது சொல்லுது என்ன மேக்கப் போராட்டி ஒருத்தரும் பார்க்காங்களாம் திரும்பி. அது பார்க்காட்டி பிரச்சனை இல்லை. இதுக்கு தான் ஆடம்பர செலவு இருக்கக்கூடாது. இப்பத்திய பொம்பளைகள் உண்மையா அதுதான் முக்கியம். நாங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. நாங்க சிக்கனமா இருக்கிறபடி தமிழ் அண்டாடு சாப்பாடு இன்னொரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்களா? அந்த மீனும் சாப்பாடு இல்லாம தான் நான் காலையில வந்தேன். இன்னும் சாப்பிட இல்ல இல்ல இதுதான் போய் மழை எங்க இருந்து சாப்பிடுறேன். மற்ற டைம்ல நீ கொண்டு வந்து சாப்பிடுவீங்க. டைம் கிடைச்சா சமைச்சு என்ன ஒரு சுண்டலோட அது கொண்டு வந்து அப்படி சாப்பிடுவோம். சில பேர் வேலை வேறக்குள்ள போகக்குள்ள சாப்பாடு கொண்டு வந்தா இறக்கப்பட்டார்கள் வந்துட்டு போவாங்க. அப்ப எங்களுக்கு இன்னைக்கு பசிக்கு சாப்பாடு வாங்கி தர இல்ல நீங்க இதுல இருந்தா வாங்கி தரலாமனே. சாப்பாடு நாங்க சாப்பாடு போனா மட்டக்களப்பு
இல்லைன்னு சொன்னா உங்களோட காசு ஏறாவது வாங்குறாங்க பிரச்சனை இல்லை வியாபாரம் போகுது இப்போ நீங்கள் வந்து நிறுத்த வழியாக தான் போகுது. அது அப்படி எங்கட முதல் ராஜ்யம் இன்றைக்கு வித்து போட தான் போறோம் அப்ப நம்ம எடுத்து நம்ம வழியை மறைச்சு வைப்போம் இன்றைக்கு. வழியை மறைச்சு வைப்போம். நடு ரோட்ல கொண்டு வச்சு இடத்துல நிப்பாடு வாங்காம போய் போங்கம்மா போங்க, பணங்கலங்க வேண்டிட்டு போங்க. அது வில்லங்கத்துக்கு வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு. சரி அப்ப இவ்வளவு நீங்க 1000 ரூபா கணக்கு கொண்டு வந்த நீங்க அதை வித்தா இப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் இருக்கு? 1000 ரூபா கிழங்கு இல்லைமனே, நான் கொண்டு வந்தேன் 1200 ரூபா கிழங்கு கொண்டு வந்தேன் நான். 150 கிழங்கு, அதில் 150 கிழங்குல 30 பார்சல் போட்டேன் நான். சரியா, 30 பார்சல் போட்டு 15 பார்சல் வித்துட்டு நான் இப்போ அடுத்த வித்து அந்தத்தோட 15 வித்துருக்கேன், மிச்சம் இருக்கு. அப்படியே கொண்டு போகணும். சரி அப்ப ஒரு நாளைக்கு சாதாரண வித்தவங்களுக்கு அதிகமாண்டா அவ்வளோ லாபம் வரும். எங்களுக்கு 2 பேருக்கும் 500 ரூபா வரும் ஓட்டோவுக்கும். இவன் முந்தினா அவக்கு போக 500 ரூபா, நாங்கள் 15 அந்த அந்த தொங்கல்ல இருந்து. நான் முந்தினா எனக்கு போக 500 ரூபா போவோம். போனா ஒரு 1000, 1200, 1300 அப்படி மிஞ்சும். இனி நாங்கள் இதால என்ன வந்தா வாங்கி சாப்பிடுவோம், பசிச்சா மானோட்ட வரும். உண்மை வெயில் மழை என்று இல்லாமல் வந்து இந்த இடத்துல இவங்க வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வெட்டிக்கிலோ வெல்கம் போட்டு தாண்டி இஞ்ச அளவுக்கு வரைக்குள்ள நீங்கள் இங்கே தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் ரிங் ரோட்டில் வந்து இந்த சைட் பக்கம் நிறைய பேர் இருந்து நிறைய அம்மாமார் வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பாங்க. உண்மையிலே நாங்கள் இவங்களை தான் தேடி வந்தாங்க. இன்றைக்கு என்ன நாள்? 2025 கால் வச்சிருக்கோம். இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ எப்படி போப்பதுன்னு தெரியா, நல்லா போகணும்னு சொல்லி நாங்களும் வேண்டிக் கொள்றோம். அதை தாண்டி இன்றைக்கு உங்களுக்கு என்னன்னு சொன்னால் நீங்க 2 பாட்டு வச்சா தானே செய்றீங்கல்ல, சப்போர்ட் பண்றீங்க. சரி அப்ப உங்களுக்கு நாங்கள் ஒரு தொகை தாரோம். 2 பேர் கையாலையும் இதை பிடிங்க, 2 கையால வாங்கிடுங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க. சரிங்களா, 2 பேரும் பிரிச்சது பிடிங்க, உங்களுக்கும் தான் அது. 2 பேரும் பிரிச்சிடுங்க. 15000 ரூபா இருக்கு. இந்த 15000 ஆளுக்கு 7000 வந்து பிரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. சேஞ்ச் மாத்த இல்லை, நீங்க 2 ஒற்றுமையா இருக்கிறதா தந்துட்டு போறோம். நீங்களே பிரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாள்ல சந்தோஷமா இருந்தோம். இந்த வருஷம் நல்லா போட்டு சரியா வரட்டும். சந்தோஷமா போயிட்டு வரலாம். வரமா? ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஓகே ஓகே, ஹாப்பி நியூ இயர். விஷ் பண்ணல, ஹாப்பி நியூ இயர். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ்ல சொல்லிக்கொள்றோம். ஓகே பாய். அப்ப போயிட்டு வருவாங்க. ஓகே பாய். ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இத்தனை பேர்த்துக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த ஒரு காசு கொடுக்கறதுக்கான காரணம் ஒன்று வந்து அவங்க இந்த மழை டைமில் வந்து அவங்க தொழில் பண்ணுறாங்க. அது இந்த ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு வசதியானவங்க வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு குடும்ப கஷ்டத்தினால வந்து இந்த ஒரு தொழில் பண்ணுறாங்க. நம்ம இது நாள் வரைக்கும் அவங்களோட குடும்ப கஷ்டங்கள் வந்து கேட்டு தனித்தனியாக போய் வீடியோ எடுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக நிறைய பேரை ஒரே டைமில் பார்க்கக்கூடிய வந்து இருந்ததுன்னு. அதான் இன்றைக்கு வந்து வருஷம் வந்து முதல் நாளில் வந்து இப்படி ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருந்தாங்க. அதாவது ஒரே நாளில் நிறைய பேருக்கு வந்து செய்யணும். அதாவது இப்படி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைண்டா ரோட்டில் ஜாசகம் எடுக்கிறவங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சினாங்க. ஆனால் போய் கொண்டிருக்கலாம் யோசனை வந்தது. நிறைய நாளாக நாங்கள் அதில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு நாளும் இறங்கி விசாரிச்சதில்லை. நாங்களும் மாலவில் அப்படியே போயிட்டு வந்துருக்கோம். ஸோ இன்றைக்கு அப்போ அவங்கள டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியும். என்ன உண்மையிலே கடும் மழை அடிச்சு கொண்டிருக்கு. மலைக்குள்ளேயும் இருந்து அவங்க வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த நல்ல நாளில் இது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இந்த அமௌண்ட் கொடுத்தினாங்க. இந்த அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் இது நாங்கள் கொண்டு சேர்த்துருந்தாலும் வந்து இது செஞ்சது இன்னொருத்தங்கள். அதாவது உண்மையிலே இத்தனை ஒரு 2 வருஷமாக போகுதுன்னு என்ன கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடிஞ்சால் 2 வருஷம் வரை நினைக்கிறேன். 2.5 வருஷமாக போகுது இந்த ஆர்ஜி தமிழா சேனல் ஆரம்பித்து. ஸோ ஆரம்பத்துலேருந்து நிறைய உதவிகள் எல்லாருமே பண்ணி கொண்டு இருந்தவங்க அவ்வளோ பேருக்கும் இந்த நாளில் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அவங்களால தான் இன்றைக்கு வந்து நிறைய குடும்பங்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க உழைக்கிற காசை கொண்டு மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்கள்ட ஒரு வேளை சாப்பாடு அந்த பஞ்சத்தை வந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலே வந்து ஒரு உன்னதமான செயல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு இந்த நாளில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த உதவி யார் ஒரு பணத்திலேருந்து நாங்கள் செஞ்சாங்கண்டா சொல்கிறோம். இப்போ அதாவது டென்மார்க்கில் வந்து இந்த ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. டென்மார்க்கில் பொல்சிங்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் பண்ணியிருந்தாங்க. டெனிஸ் ஐயா மற்றும் அமுதாம்மா. ஸோ இவங்களோட மூத்த மகன் டென்சிங்கோட 23வது பிறந்தநாளுக்காகவும் 2வது மகன் டென்ரோசனோட 21வது பிறந்தநாளுக்காக வேண்டி வந்து
ஒருத்தங்க பணம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னதே வந்துட்டு ஹெல்ப்புகள் பண்ணி மிகிதம் இருந்ததில் வந்துட்டு ஒரு 50,000. ஸோ அந்த 50,000 வந்துட்டு இன்னைக்கு பிரித்து நாங்கள் இத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருந்தோம். அதை வந்து இப்போ ஒரு ஆளுக்கு அவங்களோட நிலைமையை குறித்து பார்த்துக்கொண்டு ஒரு ஆளுக்கு 5,000, ஒரு ஆளுக்கு 10,000, அது இந்த 7,500 படி 2 பேருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். நீங்கள் வீடியோவில் எல்லாமே சரியாக பார்த்துருக்கீங்க. அது கொடுத்த மொத்த பணம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ இந்த ஒரு 50,000 வந்து வளமையாக நம்ம வந்துட்டு ஒரு குடும்பத்தோட சிச்சுவேஷன் அறிஞ்சு படிக்கிறவங்க இருந்தால் நம்ம தனிப்பட்ட ரீதியில் அவங்களோட குடும்பங்களை போய் பார்த்து வீடியோ எடுத்து கொடுக்குறது. அதே வந்து இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கான ஹெல்ப்பாக போய் சேர்ந்துருக்குது. ஸோ வந்து இந்த ஒரு பணத்தொகையை அனுப்பி வச்சிருந்த டென்மார்க்கில் இருக்கிற இந்த குடும்பத்துக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து எங்களோட சார்பிலான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு வருடம் உண்மையில் எல்லாருக்கும் வந்து ஒரு சுபீட்சம் நிறைந்த வருடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மறுபடியும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். நான் வந்து நாங்கள் காண்பிச்சிருந்தோம் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அப்படி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.